ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஒரு விலாக் நான் பண்ணும் போதும் உங்கள் எல்லாருக்கூடையும் நான் கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கிது. அதனால தான் எனக்கு விலாக்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடு நம்ம என்ன தான் க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் திரும்ப மெஸ்ஸியாக நம்ம எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சுருது நிறைய அது ஒரு மாதிரி ஆயிடும். பாதி ஸ்ட்ரெஸ்ஸே வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸ்க்கு க்ளீன் பண்ண வீடு அப்படியே இருக்க மாட்டேங்குது, திரும்ப பழையபடி ஆயிடுதுன்ற ஒரு ஃபீல் தான். குழந்தைங்க இருக்க வீட்டில் இப்படி தான் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, தேவையில்லாத பொருட்கள் ஒரு மினிமலிஸ்ட்டாக கொஞ்சமான பொருட்களை வச்சு வாழ பழகிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. காலையில் எல்லாருமே ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும்னு ஒரு டாஸ்க் கூட தான் இன்றைக்கி ஏஞ்சேன். ஒரு 2 மணி நேரம் தான் எனக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே கிச்சன் எல்லாமே டிக்ளட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினை கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது. ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிவ்யூ தான். பர்சனலாக நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு டாப் லோடு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் ஒரு ஃபேன்சியாக இப்போது ஆட்லலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட் லோடு வாங்கணுன்னு ஒரு க்ரேஸோடவே நான் ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினேன்னே சொல்லலாம். ஆனால் கரண்ட்டில் ஆஃப் ஆச்சுன்னா துணியெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது. ஈவன் ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் வரலனாலும் துணி உள்ளே தான் இருக்கணும். இதே டாப் லோடாக நம்ம எடுத்து கையில் கூட அலசி போட்டுக்கலாம். அது பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அப்புறம் உப்பு தண்ணியெல்லாம் இருக்கிற ஏரியாவில் இந்த இந்த சர்க்கிள் ஏரியாவில் அந்த ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நிறைய பிளாக்காக நான் இத்தனைக்கும் துணி போடும் போதெல்லாம் அந்த இடத்த தொடச்சி தான் போடுவேன். இந்த ஊரில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி தண்ணியில், அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியுமா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருமானு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஆகிறதுனால. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் சர்வீஸ்க்கு ஆளை கூப்பிட்ருந்தோம். அவர் பண்ணதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் தெரியல, நார்மலாக தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ட்ரம்மில் ஒரு பவுடரு அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ண வச்சாங்க. ட்ரம்மு க்ளீனுன்னு சொல்லிட்டாங்க. ட்ரம்முக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 200 வாங்கினாங்க. நம்ம லிக்யூட் ஆட் பண்ணுற இடத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க. நம்ம அதை கழட்டி கூட எடுத்து நம்ம வாஷ் பேஷனில் சிங்கில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம பேசிக் விஷயந்தான். இதுக்கெல்லாம் ஒரு 200 கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. மெயினாக நம்ம துணியில் இருக்க அழுக்குகள் அப்புறம் இந்த டஸ்ட்டு பார்ட்டிக்கெல்லாம் மெயினாக இதுக்குள்ளே தான் சேரும். இந்த தண்ணியை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தாவே பேட் ஸ்மெல் தான் வருது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம க்ளீன் பண்ணுறது நம்மளோட ஹைஜீனை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் டாப் லோடு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னவோ ஒரு ப்ரைஸில் வாங்கிட்டேன். இது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 11 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டியும் கொடுத்துருப்பாங்க. யூஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம், அடுத்தது நல்லா பெஸ்ட்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் டாப் லோடுக்கும் ஃப்ரண்ட் லோடுக்கும் என்ன வித்தியாசம்னா, துணியெல்லாம் நல்லா டேமேஜ் ஆகாமல் நல்லாவே வாஷ் பண்ணுது. வாஷிங்கில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இருந்தாலும் இந்த கரண்ட் ஆஃப் பண்ணுற சிச்சுவேஷன் அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அதே போல் கழட்டும் போது நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், எது எந்த இடத்துலேருந்து கழட்டணும், எப்படி கழட்டணும்னு சொல்லிட்டு. அப்போ திரும்ப செட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் நாளாக டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சாலட் தான் பண்ண போகிறேன். நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் சோக் பண்ணால் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். குட்டீஸ்லாம் வர ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்குள்ளே நான் இந்த வேலை எல்லாமே முடிக்கணும். ஏன்னா எடுத்த வேலையை முடிச்சுட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு திரும்ப வீடெல்லாம் மெஸ்ஸி ஆச்சுன்னா நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சாலடில் கொஞ்சமாக எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நமக்கு கால்சியம்லாம் கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் ரெடி பண்ணுற வேலை இருக்குது, அதையும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு கடைகளில் வாங்குறத விட வீட்லேயே நம்ம ஹைஜீனாக நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இப்போ வீட்டில் நம்ம ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு நினைப்போம். ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு எக் ஆம்லேட்டு, நம்மளோட பொரியலில் நமக்கு எது பிடிக்குமோ அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சிசரில் 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். வீட்லேயே மசாலாஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் முடிஞ்சால் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். தனியா பொடி, அப்புறம் ரெட் சில்லி பவுடர்லாம் வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடையில் இந்த ரெட் சில்லி எல்லாம் நம்ம பவுடராக வாங்கும்போது
தரமான சில்லிஸில் ஆட் பண்ணுவாங்களா, இல்லைனா கெட்டு போனது அது ஒரு மாதிரி எல்லோ கலரில் மாறிடும், அதெல்லாம் வச்சு பண்ணுறாங்களோன்னு நமக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய சொல்கிறாங்க இந்த ரெட் சில்லிஸ்லலாம் வந்து கலர் மாறி இருந்தால் அது யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணால் பல நோய்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது. இனி வர காலத்தில் கொஞ்சம் நம்ம ஹெல்த்து பார்த்துக்கணுன்னா நம்மளாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே ரெடி பண்ண தான் பார்க்கணும். இப்போ வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வறுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம்லாம் வறுக்கக்கூடாது, கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ தான் அந்த ரெட்னஸ்ஸாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. காஷ்மீரி ரெட் சில்லியில் பண்ணாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இது என்ன ரெட் சில்லினா எனக்கு தெரியல, இந்த ஊரில் இப்படி தான் கிடச்சிது. அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி உடச்சா உடையணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப அரைச்சோன்னா அது பவுடராக ஆயிரும். எனக்கு வந்து ரொம்ப பவுடர் ஆகிடும்னு பயம், அதனால் டக்குன்னு ஆஃப் பண்ணேன். சரியாக ரெடி ஆகலை. அது வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்கும், ஓரளவுக்கு குருணையாக இருந்தால் பிடிக்கும். நான் குருணையாக தான் அரைச்சிட்டேன். இப்போ வந்து அந்த சீட்ஸ் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு. அப்படியே வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் டைம் இருக்கும் போதெல்லாம் அப்பப்போ நம்ம இந்த கவுண்டர் டாப் கார்னர்ஸில் வைக்கிற ரேக்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறது நமக்கு அடிக்கடிக்க முடியாது. அட்லீஸ்ட் வந்து ஈரத்துணியில் தொடச்சி கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பேசிக் மெயின்டெனன்ஸ் தான். நம்ம வந்து மொத்தமாலாம் செய்யாமல் அப்பப்போ செஞ்சிட்டாவே நம்மளுக்கு டென்ஷனே இருக்காது. நான் வந்து எப்போ வேணால் மூவ் ஆவேன், அதனால் வந்து நான் நிறையலாம் திங்ஸ் வாங்கி வைக்க முடியாது. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு திங்ஸ் நான் வாங்கும் போது என்ன நினைப்பேன்னா, காலி பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துடும். அதனாலே வாங்கணும்னு நினைக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். என் ஹஸ்பண்ட் ஜாப் வந்து 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரபுளாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். எனக்கும் ஆசை தான், ஊரில் ஒரே இடத்துல இருந்தால் நம்ம இஷ்டப்படி நல்லா என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கி ஜாலியாக வாழலான்னு சொல்லிட்டு. ஆனால் மேரேஜ் ஆனதுலேருந்து அது மட்டும் எனக்கு நடக்கலை. எல்லாம் தொடச்சிட்டு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இப்போது குட்டி குட்டி வண்டு பூச்செல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு டெட்டாயில் வந்து ஒரு துணியில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி, ரொம்பலாம் தண்ணி இல்லை, லைட்டாக தண்ணி அதில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்லா கார்னஸாக தொடச்சி நம்ம எடுத்துட்டோன்னா ரொம்ப அந்த ஸ்மெல்லுக்கு எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நிறைய பூச்சி, எனக்கு வந்து இந்த குட்டி குட்டி பூச்சி காக்ரோச் இது வரைக்கும் நான் இந்த வீட்டில் நான் பார்த்ததே இல்லை. நம்ம வீடு சின்னதோ பெருசோ நம்ம இருக்கிற இடத்த எப்படி வச்சுருக்கோம், அந்த வீட்டில் நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதுன்றதை பொறுத்து தான். நான் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இருக்கிற இடத்த எப்போவுமே நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். இப்போ வந்து எக்ஸாம் போனது, திரும்ப உடனே ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஆரம்பிச்சுது, அவங்கள செட்டில் பண்ணணும், ஸ்கூலுக்கு திங்ஸ்லாம் வாங்கி நிறைய வேலை. புக்ஸ் எல்லாம் வந்து வெளியில் தான் வாங்கணும், அதை வாங்கி ரெடி பண்ணி குழந்தைங்கள புது ஸ்கூல் மாற்றுறதுனால அவங்க அதை அட்மாஸ்பியரை ஏற்றுக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதில் வந்து நான் கொஞ்சம் இந்த விண்டோஸோட ஜன்னலில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் குறைச்சிட்டேன். அதை மட்டும் கவனிக்கவே முடியல என்னால். மற்றதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் அப்படியே கொஞ்சம் சோம்பேறி தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விடவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என்னாலே வந்து முடியாமல் போச்சு. சரின்னு சொல்லிட்டு அது கீழே போட்டிருந்த ஸ்பாஞ்செல்லாம் எடுத்துட்டேன். என்னவோ எனக்கு பிடிக்கல, ஸ்டார்டிங் பிடிச்சிது. சரி கிராஸ் மேட் வந்து ஆர்டர் பண்ணி கட் பண்ணி வைப்போன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன், பார்ப்போம் நடக்குதான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நல்லா தொடச்சிட்டு எனக்கு நிறைய பிளான்ஸ்லாம் வைக்கணுன்னு தான் ஆசை. நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஊருக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுறது, திரும்ப யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணணும், எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதனாலே நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். என்னால் இப்போதைக்கு முடிஞ்சது இந்த மணி பிளான்ட்டு தான்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து பஞ்சாப்லலாம் இருக்கும்போது நான் இந்த மாதிரி வச்சேன். ஆனால் சரியாக வரல. ஆனால் வாடியும் போகலை. ஒரு 2 இலையோடு வச்சேன்னா அந்த 2 இலையோடவே இருந்துச்சு கிட்டத்தட்ட 2 வருஷமாக. நான் என்ன தான் மெயின்டைன் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனால் நடக்கவே இல்லை. ஆனால் இது இப்போ தான் வச்சேன். நல்லா கிளையாக வர ஆரம்பிச்சிருச்சு. வேர்லாம் நல்லா பிடிச்சிருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல், ஏன்னா கண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் இது பார்க்குற இடத்துலலாம் வாங்கி வச்சுருது. அதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்மளோட குட்டி கிச்சன் ஓரளவுக்கு மெயின்டைனோட இப்படி தான் இருக்குது. டீக்ளட்டரிங் மெயினாக பண்ணணும். அது நிறைய திங்ஸ் வந்து இப்போது எங்கள் 4 பேருக்கு லிமிட்டான பொருட்கள் போதும். ஆனால் நான் நிறைய கச்சாமுச்சான்னு வச்சுட்டேன். கொஞ்சம் லேசினஸ் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு கூடை தான். அதுக்கு மேலே வந்து இதில் சாமான்க வச்சு அது அடைஞ்சும் ஒரு மாதிரி ஆயிருக்கு. எனக்கு பார்க்கவே பிடிக்கல. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து உள்ளே பாக்ஸில் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதையும் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். உள்ளே எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும். நம்ம அடிக்கடிக்கு பார்த்து க்ளீன் பண்ணுறது தான். தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கலாம். திரும்ப தேவைன்னா எடுத்துக்கலாம் பாக்ஸில் போட்டுட்டா. கண்ணுக்கு எதிரில் இருந்தாவே அது ஒரு தலைவலி மாதிரி தான் இருக்குது. பார்க்கும் போதெல்லாம் நம்ம அசிங்கமாக வச்சுருக்கோமே, நம்ம சரியில்லை, எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். நம்ம சரியில்லையோ அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். நானும் நினைப்பேன் அயனில் தவா வாங்கணும், அதெல்லாம் நினைப்பேன். இது வரைக்கும் கொடுத்து வைக்கல. ஆனால் நிஜமாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக சமைச்சாலும் ஹெல்த்தியாக என்ன பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட ஹைஜீன் ஹெல்தி எல்லாமே கிடைக்கும். இந்த நான்ஸ்டிக்லாம் தவிர்க்கணும் தான் நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம். ஊருக்கு போனால் நல்லா ஒரு இரும்பில் ஒரு தோசைக்கல் வாங்கிட்டு வரணும்னு பார்க்குறேன். ஓரளவுக்கு வந்து டிக்ளட்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதே போல் பக்கத்தில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு கூடை வச்சு என்னென்னவோ போட்டு வச்சுருக்கேன். என்னடான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேவையானதை மட்டும் வச்சுட்டு ஒரு கவர் எடுத்து எல்லாமே போட்டு வச்சாச்சு. நம்ம வீட்டில் தேவையான பொருள் மட்டும் இருந்தாவே வீடு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இது கிச்சன்லாம் முடிச்சுட்டு ஷூ ரேக் போய் பார்க்கலான்னு போனேன். இந்த ஷூ ரேக் வந்து ரொம்ப அலங்கோலமாக இருக்கும். நம்ம என்னமோ 24 மணி நேரம் நடந்துகிட்டே இருக்க மாதிரி தான். செருப்பு ஒரு பக்கம், அது ஒரு பக்கம்னு அப்படியே இருக்கும். அதையும் போய் ஒரு டச் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு கவரை எடுத்துகிட்டு போயிட்டு தேவையில்லாத எடுத்து போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு இந்த குட்டி பசங்க அப்படி இப்போ நம்ம என்ன தான் இது இப்போ நான் பண்ணுறேன்னா திரும்ப நாளைக்கே வேறு மாதிரி தான் இருக்கும். சரி இதையும் பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு நம்ம ஷூ ரேக்லலாம் ஏதாச்சும் பேப்பரோ ஏதாவது வச்சுட்டு அதை டேப் போட்டுலாம் ஒட்டி ப்ராப்பராக பண்ணிவிட்டு அது மேலே எல்லாமே அடுக்கணுன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம மண் நம்ம குழந்தைங்க அப்படி இப்படி திரும்ப வந்து அது இருக்கிற இடம்லாம் கீழெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே. சும்மா டச்சப்லாம் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மேரேஜ்க்கு முன்னாடியெல்லாம் நம்ம செருப்பு விதமாக வாங்குவோம். நான் செருப்பு தான் அதிகமாக வாங்குவேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்செல்லாம் ஒரு காலத்தில் வாங்கி போட்டிருக்கேன். இப்போ வந்து செருப்புன்னு ஒன்று இருந்தால் போதும். தரையில் நடக்காமல் காலுக்கு வெயில் படாமல் இருந்தால் போதுன்ற ஃபீல் வந்துருச்சு. நினச்ச மாதிரி 2 மணி நேரத்துக்குள்ளவே முடிச்சிட்டேன். 2 மணி நேரம் கூட ஆகலை. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் நான் பண்ணது எல்லாமே. நான் நிறைய வந்து இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் தான் நிறைய நான் கட் பண்ணிட்டேன். இப்போ சாலடும் வந்து நல்லா உப்பு எல்லாம் இறங்கி இருந்தது. கொஞ்சம் பெப்பர்லாம் போட மறந்துட்டேன். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு ஆம்லேட் சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு க்ரேவிங் வந்துருச்சு. நிறைய அப்ளை பண்ணிவிட்டு பிடிச்ச மாதிரி நல்லா காரமாக சாப்பிட்ணும், டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் எனக்கு. ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு காரம் பிடிக்காது. நான் என்ன பண்ணுறது? அப்புறம் குட்டீஸை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு. அவர் ஹிந்தி காம்படிஷனில் இருக்கார். அவரே கொஞ்சம் பாடுறாரான்னு செக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. அவ்வளோதான், நானும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எது நடந்தாலும் சந்தோஷமாக இருங்க. நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் நமக்கு முக்கியம். பாய்.